ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோவில் கெமிக்கல் ரியாக்ஷன் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் பார்க்குறதுக்கு முன்னாடி புக்ஸில் வந்து இந்த டாபிக் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா அசிடிட்டி ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ வாட் இஸ் மீன் பை அசிடிட்டி? அசிடிட்டி அப்படின்னா டொனேஷன் ஆஃப் H+ அப்படின்னு அர்த்தம். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு கெமிக்கல் ஸ்பீசிஸ்லேருந்து அது வந்து H+ கொடுத்துச்சு அப்படின்னா அது பேர் அசிடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எங்கெல்லாம் வந்து H+ வந்து ப்ரொவைட் பண்ணுதோ அதை வந்து அசிடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே நீங்கள் பெசிசிட்டி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டொனேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட் டேர்ம் வந்து என்னது அக்செப்ட். ஸோ அக்செப்ட் ஆஃப் H+ வந்து என்ன சொல்லுவாங்க பெசிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த அசிடிட்டி ஆஃப் டொனேஷன் ஆஃப் H+ இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்டில் எப்படி சொல்லுவாங்க KA அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஈக்லிபிரியம் ஆஃப் அசிடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த KA வேல்யூஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா இதுக்கு வந்து என்ன அர்த்தம், அசிடிட்டி எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இப்போ இதுவே பெசிசிட்டி, அதாவது ஏன்னா என்ன அர்த்தம், அசிடிட்டின்னு அர்த்தம். அப்போ பெசிசிட்டிக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க, யுவர் ரைட், கேபி தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ கேபி வேல்யூலாம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஸோ ஆப்வியஸ்லி பெசிசிட்டி எல்லாமே என்ன ஆகுதுன்னு அர்த்தம், இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ கீப் இட் மைண்ட், இந்த கேஏ வேல்யூஸ் எல்லாமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பவர் ஆஃப் கேஏ அப்படின்னு சொல்லுவாங்க. பவர் ஆஃப் கேஏ அப்படின்னா மைனஸ் லாக்ரிதம். ஓகே, மைனஸ் லாக்ரிதம் நம்ம போகும்போது கேஏ வேல்யூஸ் எல்லாமே ஆப்போசிட் வேல்யூவாக நமக்கு வரும். ஸோ அப்போ எங்கெல்லாம் வந்து கேஏ வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதோ அங்கெல்லாம் பிகே வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஸோ கீப் இட் மைண்ட், கேஏ வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா பிகேஏ வேல்யூ வந்து என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஸோ எங்கெல்லாம் கேஏ வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதோ அங்கெல்லாம் வந்து என்ன ஆகும் நம்ம பார்த்தோம், அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அப்போ கேஏ வேல்யூ இன்க்ரீசஸ், பிகே வேல்யூ டிக்ரீசஸ், அப்போ அசிடிட்டி வந்து என்னவாக இருக்கும் இந்த இடத்துல, ஸோ அசிடிட்டி ஆல்வேஸ் இன்க்ரீசஸ். ஓகே, ஸோ அங்கே பிகே வேல்யூ அப்போ எங்கெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ அசிடிட்டி வந்து என்னவாக இருக்கும் அந்த இடத்துல, டிக்ரீஸ் ஆகும். இப்போ பவர் ஆஃப் கேஏ வேல்யூ பிகே வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா அசிடிட்டி வேல்யூஸ் வந்து என்னாகும், இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நமக்கு தான் நாம் என்ன படிச்சிருக்கோம், கேஏ அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/KA அப்படின்னு படிச்சிருக்கோம். இந்த ஒரு ரீசனால தான். ஓகேவா? ஓகே, இப்போ அசிடிட்டினா என்ன அர்த்தம், டொனேஷன் ஆஃப் H+ அப்படின்னு நம்ம பார்த்தோம். வாட் இஸ் மீன் பை H+? ஆசிட், அதாவது ஒரு கெமிக்கல் ஸ்பீசிஸ் ஆர் கெமிக்கல் மாலிகுலில் H+ கொடுத்துச்சு அப்படின்னா அது பேர் அசிடிட்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்குது. இப்போ இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கு இல்லையா, இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து எப்படி கொடுக்கும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் ஐ ஹாவ் த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஃபுல் சிஸ்டமே எப்படி கொடுக்கும் அப்படின்னா H+ஆகவும் Cl- கொடுக்கும். அதே மாதிரி இந்த RCOOH இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து எப்படி கொடுக்கும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற H+ வந்து வெளில போயிடும். இப்போ இங்கே இருக்கிற H+ வெளில போணுச்சு அப்படின்னா மீதி யார் இருக்குது அந்த இடத்துல, RCOO-. ஸோ இதுதான் எனக்கு இந்த இடத்துல அதிகமாக இருக்குது. சரியா? இப்போ எனக்கு இந்த இடத்துல இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜும் இந்த இடத்துல இருக்கிற நெகட்டிவ் சார்ஜும் அட்ராக்ட் ஆனிச்சு அப்படின்னா எனக்கு என்னாகும், திரும்ப எனக்கு ஐ கேன் ரிட்டர்ன் பேக் டு தி ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ இதை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அசிடிட்டி அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஓகே, ஸோ புக்கில் டேர்ம்ஸில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த இடத்துல வாட்டர் மாலிகுல் கொடுத்துருப்பாங்க. இந்த வாட்டர் மாலிகுல் தான் போய் என்ன பண்ணுதுன்னா இங்கே இருக்கிற H+ வாங்கிட்டு இது வந்து ஹைட்ரோனியம் அயானாக மாறுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் கான்செப்ட் வந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா H+ கொடுத்துச்சு, நிறைய கொடுத்துச்சு அப்படின்னா அது பேர் அசிடிட்டி. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த கான்செப்ட்குள்ளார நான் வரோம். ஓகேங்களா? ஸோ ஹியர் ஐ ஹாவ் ஆர் குரூப். இந்த ஆர் குரூப்பில் வந்து நான் என்ன அட்டாச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு என்ன இருக்குது, எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். ஸோ ஆப்வியஸ்லி எனக்கு என்ன இருக்கும், C++O COOH எனக்கு இந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகிருக்குமா. அண்ட் அடுத்ததில் எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் ஆர் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். இது ரிலீசிங் குரூப்னு சொல்லலாம், இல்லை டொனேட்டிங் குரூப்னு கூட சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் அப்படின்னா என்ன அர்த்தம், ஹியர் ஐ ஹாவ் த COOH. ஓகே, ஸோ இப்போ நல்லா தெரிஞ்சுங்க. வாட் இஸ் மீன் பை அசிடிட்டி? அசிடிட்டினா நமக்கு நல்லாவே தெரியும், இட்ஸ் H+ கொடுக்கணும். ஓகேவா? ஸோ டொனேஷன் ஆஃப் H+ நம்ம பிகினிங்கில் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த டொனேஷன் ஆஃப் H+னா என்ன அர்த்தம், ஸோ இந்த இடத்துல இருக்கிற H+ எனக்கு கொடுக்க போகணும்னு அர்த்தம். அப்போ என்னாகும், ஐ ஹாவ் த எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் COO- மைனஸ் இந்த இடத்துல எனக்கு வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா? மைனஸ் அண்டு H+ஆக பிரியும். அதே மாதிரி எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பும் என்ன பண்ணும், எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இந்த இடத்துல அப்படியே இருக்கும், COO- வரும் அண்டு H+ எனக்கு இந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா? சரி, ஓகே, இப்போ நல்லா தெரிஞ்சுங்க. ஹியர் ஐ ஹாவ் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்குது, எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்குது. இதோட நேச்சர் வந்து என்னது, வித்ட்ரா பண்ணுறது, அதாவது வாங்கிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ
எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் அப்படின்னா இதோட நேச்சரே வந்து என்ன பண்ணுது, தான தர்மம் பண்ணுறது தான். அதாவது டொனேஷன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நல்லா தெரிஞ்சுங்க, இந்த இடத்துல நான் வந்து எலக்ட்ரானை நான் வந்து அமௌண்ட்டாக எடுத்துக்கிறேன், மணி. ஓகேவா? காசாக எடுத்துக்கிறேன். ஸோ இதில் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது வாங்குகிற ப்ராப்பர்ட்டி, அதாவது அது வந்து என்ன பண்ணும், பக்கத்தில் எடுத்துகிட்டு காசை வந்து ஏமாற்றி வாங்கிட்டே இருக்கும். எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பை வந்து பார்த்தீங்கன்னா அதோட நேச்சர், அதோட குணமே வந்து என்னது, டொனேட் பண்ணுற குணம் தான். அப்போ என்ன பண்ணும், எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணும், பக்கத்தில் இருக்கிற குரூப்புக்கு அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ கொடுக்கும்போதே இது வந்து என்னாகும், இது இன்னும் பணக்காரனாக ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்துச்சுன்னா இது தர்த்தரியம், இது என்ன ஆகும், இது வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணும், குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ ஹியர் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் இந்த இடத்துல எனக்கு வந்து என்ன பண்ணுது, எலக்ட்ரானை புல் பண்ணி வாங்குது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த எலக்ட்ரான் இந்த இடத்துல யார்கிட்ட இந்த புல் பண்ணி வாங்குது, இந்த இடத்துல இருக்கிற எலக்ட்ரான் டென்சிட்டிலாம் இருக்கு இல்லையா? ஸோ அது எல்லாமே என்ன ஆகுதுன்னா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பை நோக்கி வாங்கிட்டே இருக்குது. ஸோ அப்போ எனக்கு இந்த இடத்துல இருக்கிற நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து என்னப்பாகும், குறையும். இப்போ நெகட்டிவ் குறையுது அப்படின்னா வாட் அபவுட் த பாசிட்டிவ் எனக்கு இந்த இடத்துல எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகே? ஸோ ஒரு கெமிக்கல் ஸ்பீசஸில் இருக்கிற நெகட்டிவ் சார்ஜஸ் குறைய அதில் இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ் வந்து என்னாகும், அதிகமாகிட்டே இருக்கும் இல்லையா? இப்போ ஒரு ஆற்று மணல் இருக்குது, இந்த ஆற்று மணலை நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதில் வந்து ஊற்று தண்ணி வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதில் இருக்கிற எலக்ட்ரானை இந்த இடத்துல போயிட்டே இருக்குது அப்படின்னா ஆப்வியஸ்லி எனக்கு பாசிட்டிவ் சார்ஜ் என்னாகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ எனக்கு இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த H+ங்கிறது என்னது, பாசிட்டிவ் சார்ஜ். பாசிட்டிவ் என்னாகும், ரிப்பல் ஆகுமா? ரிப்பல் ஆகுனா இந்த H+ ஈஸியாக வெளில வருமா? ஸோ அப்போ எங்கெல்லாம் H+ ஈஸியாக வெளில வருதோ அதை வந்து என்ன சொல்லுவாங்க, அசிடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அசிடிட்டி இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அசிடிட்டி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா Ka வேல்யூ என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வாட் அபவுட் த pKa வேல்யூ, டிக்ரீஸ் ஆகும். இதுதான் கான்செப்ட். ஓகேவா? இப்போ எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் நம்ம எடுத்துப்போம். இப்போ இந்த எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் ஆக்சுவலாக இது நேச்சர் வந்து நான் என்ன சொன்னேன், எலக்ட்ரானை டொனேட் பண்ணுறது தான். இப்போ எலக்ட்ரான் இது வந்து இந்த பக்கத்துக்கு கொடுக்குது, CO- வந்து கொடுக்குது. அப்போ இதில் இருக்கிற நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து எனக்கு வந்து என்னாகும், இன்க்ரீஸ் ஆகும். நெகட்டிவ் சார்ஜஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் அந்த இடத்துல எனக்கு ட்ரேஸ் குவான்டிட்டியாக தான் இருக்கும். ஸோ அப்போ நல்லா தெரிஞ்சுங்க. ஸோ இதில் வந்து இருக்கிற நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது, இதில் இருக்க நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து எனக்கு இன்னும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்குது, பாசிட்டிவ் H+ இருக்கு இல்லையா? ஸோ இது போய் என்ன பண்ணணும்னா ஸ்ட்ராங்காக அட்ராக்ட் ஆகும். அப்போ இதில் இருக்கிற H+ஐ என்னால் என்ன பண்ண முடியாது, ரிமூவ் பண்ணுறது கஷ்டம். அப்போ இது H+ வந்து அந்தளவு கொடுக்கவே கொடுக்காது. ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா அசிடிட்டி வந்து எனக்கு என்ன ஆகுது, குறையுது. அசிடிட்டி குறையுது அப்படின்னா Ka வேல்யூ என்ன ஆகும், குறையும். Ka வேல்யூ குறையுது அப்படின்னா pKa வேல்யூ வந்து என்ன ஆகும், எனக்கு இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் கான்செப்ட். அப்போ என்ன அர்த்தம், அசிடிட்டி இந்த இடத்துல எனக்கு என்ன, அசிடிட்டி வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. எப்போ இன்க்ரீஸ் ஆகுது, எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்துச்சுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. இதுவே இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகுது, அசிடிட்டி எனக்கு குறையுது எப்போ, எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்துச்சுன்னா. ஸோ இதுக்கான ஷார்ட்கட் நம்ம எப்படி எழுதலாம், அசிடிட்டி directly proportional to electron withdrawing group divided by electron donating group அப்படின்னு எழுதலாமா? அப்போது ஒரு கெமிக்கல் ஸ்பீசிஸில் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்துச்சுன்னா அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்துச்சுன்னா அசிடிட்டி டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதுதான்ப்பா அந்த Ka வேல்யூ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வாட், ஸ்ட்ரென்த் ஆஃப் ஆசிட், ஸ்ட்ராங் ஆசிடுக்கு உள்ளது. இதுவே pKa வேல்யூ வந்துச்சு அப்படின்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 11th and 10th நம்ம படிச்சிருப்போம் இந்த ஈக்குவேஷன் தான். ஸோ இப்போ இந்த இதில் பாருங்கள், ஹியர் ஐ ஹாவ் த pKa வேல்யூ 0.23. ஹியர் ஐ ஹாவ் த pKa வேல்யூ செகண்ட் மாலிகுலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4.19 இருக்குது, அடுத்தது 4.76 இருக்குது. இப்போ இருக்கிறதுலே பவர் ஆஃப் Ka வேல்யூ யாருக்கு அதிகம் அப்படின்னா இதுக்கு தான் அதிகம். ஸோ இதில் நல்லா தெரிஞ்சுக்குவேன், pKa வேல்யூ அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா Ka வேல்யூ என்னவாக இருக்கும், கம்மியாக இருக்கும். Ka வேல்யூ கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், அசிடிட்டி இந்த இடத்துல லோவாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ இருக்கிறதுல யார் வந்து மோர் அசிட்டிக் அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட்டில் இருக்கிற காம்பவுண்ட் தான். இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற காம்பவுண்டோட வேல்யூ pKa வேல்யூ என்ன இருக்குது, 0.23 இருக்குது. 0.23 அப்படின்னா ரொம்பவே கம்மியான வேல்யூ. அப்போ pKa வேல்யூ கம்மியாக இருக்குது அப்படின்னா Ka வேல்யூ வந்து என்னவாக இருக்கும், Ka வேல்யூ அதிகமாக இருக்கும். Ka வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், அசிடிட்டி ஆல்சோ இன்க்ரீசஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த அசிடிட்டி எதுக்காக வந்து எதனால் வந்து இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு யார் இருக்கா, ஃப்ளூரின் இந்த இடத்துல எனக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கா. ஸோ ஃப்ளூரின்ங்கிறது என்னது, இட்ஸ் அ ஹாலஜன், எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். ஸோ இந்த எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா எலக்ட்ரான் பிடிச்சி வாங்கும்போது ஸோ இதில் இருக்கிற நெகட்டிவ் சார்ஜ் வந்து என்னாகும், எனக்கு குறையுமா, நெகட்டிவ் குறையுது அப்படின்னா என்னாகும், இங்கே இருக்கிற பாசிட்டிவ் வந்து எனக்கு அதிகமாகும். அப்போ பாசிட்டிவ் எனக்கு வந்து என்னாகும், ரிப்பல் ஆகி ஈஸியாக இந்த இடத்துல H+ வந்து ஈஸியாக எனக்கு வெளியில் போயிடும். ஸோ அப்போ எனக்கு இது வந்து என்னவாக இருக்கும், மோர் அசிட்டிக் நேச்சராக இருக்கும். சரியா? ஸோ இதுதான்ப்பா அந்த
கான்செப்ட். இதில் ஸ்ட்ராங் ஆசிட் நம்ம எப்படி வச்சு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா பவர் ஆஃப் கேஏ வேல்யூ லெஸ் தென் 1 இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0.23, இந்த 0.23ங்கிறது என்னது லெஸ் தென் 1. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மாட்ரேட் ஸ்ட்ராங் ஆசிட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து 5 வரைக்கும் இருக்கணும். இதுவே பிகே வேல்யூ 5 to 15 இருந்துச்சு அப்படின்னா அது பேர் வீக் ஆசிடு. ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 இருக்குது, அதாவது 15க்கு மேலே இருக்கிறது எல்லாமே எக்ஸ்ட்ரீம்லி வீக் ஆசிடாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதில் நல்லா தெரிஞ்சுங்க, எக்ஸ்ட்ரீம்லி வீக் ஆசிட் அப்படின்னா என்ன அர்த்தம், பெசிசிட்டி அந்த இடத்துல அதிகமாக இருக்கும் தான் அர்த்தம். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இதில் உள்ள எஃபெக்ட்ஸ் எல்லாமே பார்த்துப்போம். எஃபெக்ட் ஆஃப் சப்ஸ்டியூஷன். ஸோ இதில் நான் ஆல்ரெடி சொன்னதான், எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், ஸோ அசிடிட்டி எனக்கு இன்க்ரீஸ் ஆகணும்னு அர்த்தம். இதுவே எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்துச்சு அப்படின்னா அசிடிட்டி வந்து எனக்கு டிக்ரீசஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ கீப் இட் மைண்ட். ஸோ அடுத்த சப் டாபிக் வந்து என்ன பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் சப்ஸ்டியூஷன். அதில் நம்பர் ஆஃப் சப்ஸ்டியூஷன் இன்க்ரீஸ் ஆக நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் இருக்கிற அசிடிட்டி எல்லாமே எனக்கு வந்து என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஹியர் ஃபஸ்ட்டு ஐ ஹாவ் த நம்பர் 1, 2 and 3. ஸோ இதில் யார் வந்து மோர் அசிட்டிக் அப்படின்னா ஆப்வியஸ்லி தேர்ட் ஒன் தான் மோர் அசிட்டிக். இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்குது, ஐ ஹாவ் த 3 நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். நம்பர் 2 வந்து இதை விட ஏன் கம்மியாக இருக்கணும், ஏன்னா எனக்கு இந்த இடத்துல 2 எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் தான் இருக்குது. அண்ட் இருக்கிறதுலே வந்து லீஸ்ட் ஒன் யாருன்னா ஃபஸ்ட் ஒன் தான். ஸோ இதில் எனக்கு ஐ ஹாவ் த ஒன்லி 1 எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். இந்த இடத்துல எனக்கு 2 எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்குது. சரியா? எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். இந்த இடத்துல எனக்கு 3 எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் எனக்கு இதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஒரு ரீசனால தான் இந்த இடத்துல இருக்கிற H+ என்னால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக என்னால் ரிமூவ் பண்ண முடியும். அண்ட் எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் சப்ஸ்டியூஷன் ஆர் அட்டாச் டு கார்பாக்சிலிக் ஆசிட், தென் ஆசிட் ஸ்ட்ரென்த் டிக்ரீசஸ் டியூ டு எலக்ட்ரான் ரிலீசிங் பவர் இன்க்ரீசஸ். ஸோ இதில் இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப், அதாவது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். ஆர் குரூப் எல்லாமே வந்து என்னது, இந்த ஆர் குரூப்னா என்ன அர்த்தம், ஃபஸ்ட்டு இது CH3 இருக்கலாம், இல்லையா இத்தேல் குரூப்பாக இருக்கலாம், இல்லை ப்ரொப்பைல் குரூப்பாக இருக்கலாம், இல்லை டெர்ஷரி பியூட்டலாக இருக்கலாம், ஆர் பென்சின் ரிங்காக கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் நல்லா தெரிஞ்சுங்க. இதில் இருக்கிற ஆர் குரூப் எல்லாமே எலக்ட்ரான் டொனேட் பண்ணும். இப்போ இது டொனேட் பண்ணும்போது எனக்கு என்னாகும், இதோட நெகட்டிவ் சார்ஜ் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுமா, அப்போ இங்கே இருக்கிற H+ என்னாகும், ஈஸியாக அந்த இடத்துல போய் அட்ராக்ட் ஆகும். ஸோ அதனால் எனக்கு H+ வந்து என்னாகும், நல்லா ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல போய் அட்டாக் ஆகும். ஸோ ஹியர் ஐ ஹாவ் த எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல எனக்கு ப்ரியாரிட்டி வந்து யார் இப்போ அதிகமாக இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் நம்பர் 1. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற காம்பவுண்ட் தான் இப்போ எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ இருக்கிற மோர் அசிட்டிக் நேச்சர் வந்து யார், இதுதான் மோர் அசிட்டிக் நேச்சர். ஓகேவா? ஸோ இது வந்து லெஸ் அசிட்டிக் நேச்சர். இது வந்து இருக்கிறதுலே ரொம்ப லீஸ்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு 3 எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால தான். சரிங்களா? ஸோ ஹியர் ஐ ஹாவ் த எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் 3. எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் 3 இருக்குது. ஸோ இதுவே நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன பார்த்தோம், எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் அதிகமாக இருந்துக்கும் போது நமக்கு வந்து இந்த இடத்துல என்ன ஆகுது, அசிடிட்டி அதிகமாகுது. இதுவே வந்து எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்கும்போது நமக்கு என்ன ஆகிடுது, ரொம்பவே வீக் ஆகிடுது. ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ அடுத்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆஃப் நேச்சர் ஆஃப் சப்ஸ்டியூஷன்ஸ். இப்போ இந்த சப்ஸ்டியூஷன் வந்து ஹாலஜன், அதாவது குரூப் 17 இருக்கிற ஹாலஜன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதில் ஹாலஜன்ஸில் வந்து என்னென்ன பாரு இதில் இருக்குது. ஸோ ஹியர் ஐ ஹாவ் த ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் இதெல்லாமே இருக்குது. இப்போ இருக்கிறதுலே மோர் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வந்து யார், ஃப்ளூரின் தான் இருக்கிறதுலே மோர் நெகட்டிவ், அண்ட் குளோரின் அண்ட் புரோமின். ஸோ அப்போ யாருக்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்காங்களோ ஸோ அவங்களுக்கு தான் என்ன இருக்கும், நம்ம படிச்சிருக்கோம், அசிடிட்டி வந்து வில் பி மோர் ஆன் தட். ஸோ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் க்ளோசஸ்ட் டு த எஸ் ஆர்பிட்டல், அதாவது S% வந்து அதுக்கு அதிகமாக இருக்கும். அது வந்து க்ளோசர் டு த நியூக்ளியஸாக இருக்கும். ஸோ இந்த ஒரு ரீசனால தான் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி எல்லாமே மோர் அசிட்டிக் நேச்சராக இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அசிட்டிக் ஆசிட் ஃபார்மில் வந்து என்னது, இட்ஸ் CH3COOH. இப்போ எனக்கு இந்த இடத்துல இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் பதிலாக இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஃப்ளூரின் ஆட் பண்ணிட்டேன், குளோரின், புரோமின், அயோடின். இப்போ இதில் யார் வந்து மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ், ஆப்வியஸ்லி ஃப்ளூரின் இஸ் த மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ். அப்போ வந்து எலக்ட்ரான் வந்து ஈஸியாக நல்லா புல் பண்ணது யார், ஃப்ளூரின் தான் நல்லா புல் பண்ணி எடுப்பாங்க, அப்போ நல்லா அட்ராக்ட் பண்ணி எடுப்பாங்க. அப்போ வந்து என்ன ஆகும்னா இங்கே இருக்கிற நெகட்டிவ் சார்ஜ் குறையும். ஸோ இங்கே இருக்கிற H+ எனக்கு ஈஸியாக என்னாகும் ரிமூவல் ஆகிடும். ஸோ நெகட்டிவ் வந்து குறையுது அப்படின்னா பாசிட்டிவ் எனக்கு அதிகமாகிடுமா. ஸோ பாசிட்டிவ் என்னாகும், ரிப்பிள் ஆகி H+ எனக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஸோ இந்த ஒரு ரீசனால தான் ஃப்ளூரின் அட்டாச்சாக இருக்கிற கார்பாக்சிலிக் ஆசிட் மோர் அசிட்டிக்காக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன்
எஃபெக்ட் ஆஃப் பொசிஷன் இந்த இடத்துல கொடுத்துட்டாங்க அசிடிட்டி ஆஃப் ஆல்ஃபா குளோரோ அண்ட் பீட்டா குளோரோ. ஸோ இதில் நல்லா தெரிஞ்சுக்கோ, இதில் வந்து யார் வந்து மோர் அஸ்டிக் அப்படின்னா த ஃபஸ்ட் காம்பவுண்ட் தான் எனக்கு என்னவாக இருக்குது, மோர் அஸ்டிக்காக இருக்குது. இது எதனால் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல எனக்கு குளோரின் இருக்குது, இந்த இடத்துல எனக்கு குளோரின் இருக்குது. ஆனால் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த இடத்துல கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கு இல்லையா, ஸோ கார்பாக்சிலிக் ஆசிடில் ஃபஸ்ட்டு அட்டாச்சாக இருக்கிற இந்த கார்பன் பேர் ஆல்ஃபா கார்பன், நெக்ஸ்ட் பொசிஷன் வந்து என்னது பீட்டா கார்பன் சொல்லுவாங்க. ஸோ அதே தான் இங்கேயும் கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்குது, இது ஃபஸ்ட் பொசிஷன் ஆஃப் கார்பன், ஸோ ஆல்ஃபா, அண்ட் நெக்ஸ்ட் பொசிஷன் ஆஃப் கார்பன் இட் இஸ் அ பீட்டா. ஸோ ஃபஸ்ட் காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபாலே இருக்குது, அதாவது இட்ஸ் க்ளோசர் டு த கார்பாக்சிலிக் ஆசிட். இந்த பீட்டா குளோரின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ ஃபேர் அவே ஃப்ரம் த கார்பாக்சிலிக் ஆசிட். அப்போ கார்பாக்சிலிக் ஆசிட்லேருந்து கிட்ட யார் இருக்கோ, கிட்ட இருக்கிற எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் யார் இருக்காங்களோ, ஸோ அவங்க தான் வந்து என்னவாக இருப்பாங்க, மோர் அஸ்டிக் நேச்சராக இருப்பாங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப், ரெண்டுமே எனக்கு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் தான். ஆனால் இந்த எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பு கார்பாக்சிலிக் ஆசிட்ல பக்கத்தில் இருக்கிறதுனால என்னவாக இருக்குது, மோர் அஸ்டிக் நேச்சராக இருக்குது. ஸோ அதுதான் அதுக்கான கான்செப்ட். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆஃப் ஹைப்ரிடேஷன் sp3 sp2 sp இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி நம்ம படிச்சிருப்போம் அப்படின்னா, ஹியர் ஐ ஹாவ் தட் sp இதில் வந்து எஸ் பர்சன்டேஜ் கேரக்டர் எனக்கு அதிகமாக இருக்கும், அதாவது 50% எஸ் கேரக்டர் எனக்கு அதிகமாக இருக்கும். sp2 வந்து பார்த்திங்க அப்படின்னா 33% எனக்கு எஸ் கேரக்டர் அதிகமாக இருக்கும். sp3 வந்து பார்த்தீங்கன்னா 25 இந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ எனக்கு எஸ் கேரக்டர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகமாகும் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கிறது தான் அசிடிட்டி வந்து என்னவாக இருக்கும், அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ கார்பன் ட்ரிபிள் பாண்ட் இருக்குது அப்படின்னா இதில் sp இருக்கும், டபுள் பாண்ட் இருக்குன்னா sp2 இருக்கும், சிங்கிள் பாண்ட் இருந்துச்சு அப்படின்னா sp3 இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ எனக்கு கார்பாக்சிலிக் ஆசிட் இந்த இடத்துல இருக்கு இல்லையா, சி டபுள் பாண்ட் ஓ இருக்கு இல்லையா. ஸோ இதில் அட்டாச்சாக இருக்கிற இந்த கார்பன் இருக்கு இல்லையா, இந்த COOH, அந்த இந்த இடத்துல என்ன இருக்குது, CH2 இருக்குது. அதாவது இந்த கார்பனில் எனக்கு டபுள் பாண்ட் sp2 நேச்சர் எனக்கு இதில் இருக்குது. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும், இப்போ இதுவே இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அசிடிட்டி கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு எல்லாமே சிங்கிள் பாண்டு தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த பர்டிகுலராக இந்த கார்பன் வந்து என்ன நேச்சராக இருக்குது, ஸோ இந்த கார்பன் எனக்கு sp3 நேச்சராக இருக்குது, இந்த கார்பன் எனக்கு என்னவாக இருக்குது, sp2வாக இருக்குது. ஸோ அப்போ இதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு இதுதான் வந்து என்னவாக இருக்கும், மோர் அஸ்டிக் நேச்சராக இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், பென்சோயிக் ஆசிட் கொடுத்துட்டாங்க. இதில் இருக்கிற ஃபார்மேட் எல்லாமே என்ன ஃபார்மேட்டு, பென்சோயிக் ஆசிடோட ஃபார்மேட் தான். ஸோ இதில் வந்து யார் மோர் அஸ்டிக், ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இருக்கு இல்லையா. ஸோ பேராநைட்ரோ பென்சோயிக் ஆசிட் தான் மோர் அஸ்டிக் நேச்சராக இருக்குது. இதுக்கான என்ன ரீசன், ஏன்னா NO2 வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் என்ன பார்த்தோம், எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். ஓகே, இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அசிடிட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம், அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்னு பார்த்தோம். ஸோ ஆப்வியஸ்லி இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்குது, ஓகே மீத்தாக்சி, இந்த இடத்துல பேராமீத்தாக்சி பென்சோயிக் ஆசிட் இருக்குது. பேராமீத்தாக்சி பென்சோயிக் ஆசிட் வந்து என்னது, எலக்ட்ரான் டொனேட் பண்ணுவோம். ஸோ எலக்ட்ரான் டொனேட் பண்ணும்போது இந்த பென்சின் ரிங் வழியாக எலக்ட்ரான் பாஸ் ஆகி, ஸோ இதில் இருக்கிற நெகட்டிவ் சார்ஜ் எல்லாமே எனக்கு வந்து என்னாகும், இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். சரியா. ஸோ அப்போ இதில் இருக்கிற நெகட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இங்கே இருக்கிற H+ என்ன ஆகும், ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல அட்ராக்ட் ஆகிடும். இந்த இடத்துல NO2 இருக்கா, ஸோ எலக்ட்ரான் எலக்ட்ரான் வந்து வாங்குவோம். ஸோ இந்த இடத்துல இருக்கிற நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு இல்லையா, COOH இருக்கு இல்லையா, இதில் இருக்கிற நெகட்டிவ் சார்ஜ் எல்லாமே இந்த பென்சின் ரிங் வழியாக எனக்கு வந்து என்னாகும், இந்த இடத்துக்கு போயிடும். ஸோ அப்போ இதில் இருக்கிற நெகட்டிவ் குறையும், பாசிட்டிவ் எனக்கு என்னாகும், அதிகமாகும். அப்போ பாசிட்டிவ் என்னாகும், ரிப்பல் ஆகி எனக்கு வெளில போயிடும். தட்ஸ் ஆல். ஸோ இதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஸோ நல்லா தெரிஞ்சுங்க, எப்போதுமே இந்த ஆர்த்தோ எஃபெக்ட் எந்த இடத்துல வருதோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிடாமினன்ட் பண்ணிடும். ஸோ இந்த ஆர்த்தோ சப்ஸ்டியூஷன் பென்சோயிக் ஆசிட் ரிலேட்டிவ்லி மோர் ஸ்ட்ராங்கர் தென் கரஸ்பாண்டிங் பேரா அண்ட் மெட்டா ஐசோமர். ஈவன் த சப்ஸ்டியூவன் இஸ் எலக்ட்ரான் ரிலீசிங் ஆர் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். அதாவது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பாக இருக்கட்டும், எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பாக இருக்கட்டும், இந்த ஆர்த்தோ எஃபெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா அது கன்ஃபார்மாக என்ன பண்ணும், இது எல்லாத்தையும் டாமினேட் பண்ணி அதுதான் இருக்கிறதே மோர் அஸ்டிக்காக இருக்கும். இந்த ஆர்த்தோ எஃபெக்ட் வந்து நம்ம எங்கே படிப்போம் அப்படின்னா இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதில் படிப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்மாலிகுலர் அண்ட் இன்ட்ராமாலிகுலர் அப்படின்னு அர்த்தம். இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் அப்படின்னானது வேறு ஸ்கூலுக்கு நடக்கிற போட்டி. அப்போ இன்ட்ரா ஸ்கூல் அப்படின்னு அர்த்தம் ஸ்கூலுக்குள்ளாரே நடக்கிற காம்படிஷன். சரியா. ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல பேரா பொசிஷன், ஓகே திஸ் இஸ் த கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ ஆர்த்தோவுக்கு அடுத்து உள்ளது மெட்டா அண்ட் பேரா. ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகுனா இந்த ஆர்த்தோவில் இருக்கிற OH வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஹைட்ரஜனோட எனக்கு என்ன ஆகுது, ஒரு ஹைட்ரஜன் பாண்ட் மேக் பண்ணுது. ஸோ இதை தான் ஆர்த்தோ எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அப்போ இதில் இருக்கிற KA வேல்யூ எனக்கு என்னவாக இருக்கும், அதிகமாக இருக்கும், அதாவது மோர் அஸ்டிக் நேச்சராக இருக்கும். சரியா. ஸோ புக்கில் இருக்கிற இந்த இடத்துல ஒரு இன்டெக்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, இதை நம்ம சால்வ் பண்ணி பார்த்துலாம். ஸோ விச் ஆசிட்
பேர் ஷோன் ஹேர் would you expect to be stronger இதில் வந்து யார் ஸ்ட்ராங்கர் ஆஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர் 1 இந்த இடத்துல யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல CH3 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த இடத்துல நான் எழுதிக்கிறேன் CH3 நம்பர் ஒன் CH3 அண்டர் COOHன்னு கொடுத்துருக்காங்க. ஆர் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க CH2F கொடுத்துருக்காங்க அண்டு COOH கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களை நீ பார்த்தாலே நீ ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க இதில் எந்த யார். ஸோ இதுதான் இந்த இடத்துல யார் இருக்கா, எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இதில் அட்டாச்சாக இருக்குது. ஸோ அப்போ இருக்கிற வந்து யார் வந்து மோர் அசிட்டிக்காக இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து என்னவாக இருக்கும், மோர் அசிட்டிக்காக இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், மோர் அசிட்டிக். ஓகே அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஸோ இந்த இடத்துல நம்பர் 2 வந்து என்ன கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல, ஹியர் ஐ ஹாவ் தட் CH2F COOH. ஓகே CH2F இருக்குது, ஃப்ளூரின் இருக்குது அண்டு கார்பாக்சிலிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க CH2 குளோரின் இதில் கொடுத்துருக்காங்க அண்டு கார்பாக்சிலிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எனக்கு என்ன இருக்குது, ஹியர் ஐ ஹாவ் த ஆல்ஃபா பொசிஷன். ஸோ இதில் வந்து ரெண்டுமே எனக்கு என்ன இருக்குது, ஆல்ஃபா பொசிஷனில் தான் எனக்கு இதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஆனால் ஹியர் ஐ ஹாவ் த ஃப்ளூரின் அண்ட் குளோரின். இருக்கலே எலக்ட்ரோநெகட்டிவிட்டி யாருக்கு அதிகம், ஃப்ளூரின் தான் அதிகமான எலக்ட்ரோநெகட்டிவிட்டின்னு பார்த்தோம். ஸோ அப்போ ஃப்ளூரின் இதுதான் வந்து என்னவாக இருக்கும், மோர் அசிட்டிக் நேச்சராக இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ நம்பர் 3 வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்பர் 3 CH2F அண்டு இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, ஹியர் ஐ ஹாவ் த ஃப்ளூரின் ரெண்டு இடத்துலையுமே எனக்கு ஃப்ளூரின் தான்ப்பா இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா, இது வந்து பீட்டா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பொசிஷன். ஸோ ஆல்ஃபா பொசிஷனில் இருக்கிற ஃப்ளூரின் தான் இதுதான் வந்து என்னவாக இருக்கும், மோர் அசிடிட்டியாக இருக்கும். ஏன்னா இது க்ளோசர் டு த அசிட்டிக் ஆசிடாக இருக்கிறதுனால. சரியா. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹியர் ஐ ஹாவ் த 3 நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்குது. இந்த இடத்துல ஹைட்ரஜன் மட்டும்தான் இருக்குது. அப்போ வந்து யார் மோர் அசிட்டிக், இதுதான் மோர் அசிட்டிக். சரியா. ஓகே. ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ PYQ கொஷின். ஓகே CBSE 2026 இந்த வருஷம் கேட்டதும் 2026 கேட்ட ஒரு போர்டு எக்ஸாம் கொஷின். அரேஞ்ச் த ஃபாலோயிங் காம்பவுண்ட் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அசிட்டிக் ஸ்ட்ரென்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதில் வந்து எல்லாமே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹியர் ஐ ஹாவ் த கார்பாக்சிலிக் ஆசிட், எல்லாத்துலேயும் கார்பாக்சிலிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆல்ஃபா பொசிஷன் எனக்கு என்ன இருக்குது, எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ அதே இந்த ஆல்ஃபா பொசிஷனில் எனக்கு யார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஹியர் ஐ ஹாவ் த ஆல்ஃபா அண்ட் பீட்டா, பட் பீட்டா பொசிஷனில் எனக்கு யார் இருக்கா, எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அப்போ இதில் வந்து யார் வந்து மோர் ரியாக்டிவ் அப்படின்னா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் தான் எனக்கு மோர் ரியாக்டிவாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உள்ளதான் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். அப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்பர் 1 வந்து யார் அப்படின்னா ஸோ இதுதான் நம்பர் 1, அதாவது CH3 CH2 CH அண்ட் Br இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் வந்து என்னவாக இருக்கும், மோர் அசிட்டிக் நேச்சராக இருக்கும். எதனால, ஆல்ஃபா பொசிஷனில் Br இருக்கனால. இட்ஸ் க்ளோசஸ்ட் டு த கார்பாக்சிலிக் ஆசிட். அண்ட் நம்பர் 2 வந்து யார் அப்படின்னா பீட்டா பொசிஷனில் இருக்கிற இந்த Br தான் வந்து என்னவாக இருக்கும்னா ஸோ இதுக்கு அடுத்த கேட்டகரிக்குள்ளார நமக்கு இது வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ வந்து இது வந்து எதனால், பீட்டா பொசிஷன் இட்ஸ் அ ஃபேர் அவே ஃப்ரம் த கார்பாக்சிலிக் ஆசிட். அப்போ இருக்கிறதுல லீஸ்ட் ஒன்று யார், இந்த மிடில் இருக்கு இல்லையா, இதுதான். ஏன்னா இந்த ஆல்ஃபா பொசிஷனில் தான் நமக்கு வந்து யார் இருக்கா, எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் CH3 இந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஆல்ஃபா பொசிஷனில் இந்த இடத்துல யார் இருக்கா அப்படின்னா ஸோ ஐ ஹாவ் த மித்தைல் குரூப், எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். அப்போ எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்னா என்ன ஆகும், இதில் இருக்க நெகட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இங்கே இருக்கிற H+ என்ன ஆகும், ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல அட்ராக்ட் ஆகிடும். சரிங்களா. ஸோ வீடியோஸ் வந்து புரியல அப்படின்னா கொஞ்சம் தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.